பெல்ஃபாஸ்ட், செஸ்டர்லி ஸ்ட்ரீட், மான்செஸ்டர் இதெல்லாம் தொடர்ந்து இப்போது ட்ரெண்ட்ரிச்சுக்கு வந்திருக்காங்க ஸ்ரேயாஸ் ஐயரோட டீம் இந்தியா. எங்கேயும் ஜெயிக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் இதில் ஒரு மோசமான விஷயம். இப்போது ஒரு பக்கம் சூரியவன்ஷியை உள்ளே கொண்டு வந்ததும், சஞ்சு சாம்சன் ட்ராப் பண்ணதும் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக பேசியிருந்தேன். நிறைய பேர் ஆமாம் கிருக்கானந்தா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க. அந்த விஷயத்த விடுங்க, நம்ம அதை கடந்து கூட நம்ம வருவோம். இப்போது எல்லாமே எல்லாமே ஸ்ரேயாஸ் ஐயர் பக்கம் சுற்றி வந்தாச்சு. ஸ்ரேயாஸ் ஐயருக்கு பேட்டில் சரியாக படுறது கிடையாது. கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் சரியாக படுறது இல்லைங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று, அவருக்கு பேட்டில் சரியாக படுது. ஆனால் ஜெயிக்க வைக்க மாட்றாரு அப்படிங்கிறதும் இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போது ஸ்ரேயாஸ் ஐயரை சுற்றியே கண்கள் இருக்குது. இன்னும் ஒரு விக்டரி கூட பெறலை அவரோட கேப்டன்சியில் அப்படிங்கிறது ஃபேன்ஸுகளுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது. அதுக்கு காரணம் சூரியகுமார் யாதவ் இருக்கும் போதாவது பரவாயில்லப்பா, இந்திய டீமுக்கு அவர் அடிக்கலைனாலும் டீம் தோக்க விடலை, ஒரு சீரீஸை தோக்க விடலைன்னு. ஆனால் இப்போ இந்த ட்ரெண்ட்ரிச் போட்டிங்கிறது வாழ்வா சாவா போட்டி. ஸ்ரேயாஸ் ஐயரோட கேப்டன்சிலையும் இது ஒரு முக்கியமான போட்டி. எதனாலயும் நான் இங்கேயே சொல்லிடுறேன். நான் பின்னாடி சஸ்பென்ஸ்லாம் வைக்கல. இங்கே பாருங்களேன், இப்போ அடுத்தது எங்கே வர ஜிம்பாப்வே ஆட போகிறாங்க. ஜிம்பாப்வே ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஏஷியன் கேம்ஸில் ஆட போகிறாங்க. என்னதான் வின் பண்ணாலும் இங்கிலாந்தில் தோத்துருக்கிறாருப்பா அப்படிங்கிறது, ஒரு பெரிய டீம்கிட்ட தோத்துருக்காருப்பா, சீரீஸ் தோத்துருக்காருப்பா அப்படிங்கிறதுமே அவருக்கு ஒரு கரும்புள்ளி செம்புள்ளி மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். இதனால இந்த போட்டி, அதுக்கு அடுத்த போட்டியெல்லாம் ஜெயிச்சு அட்லீஸ்ட் சமன் செய்யறதுக்காவது ஸ்ரேயாஸ் ஐயர் முயற்சி பண்ணுவாரா? அவரோட டீம் ஒத்துழைக்குமா? நிறைய விஷயம் பேச போறோம். இந்தியன் டீமோட பிளேயிங் லெவல்ல என்ன மாற்றம் இருக்க போகுது? பிட்ச் எப்படி இருக்க போகுது? மழை வருமா? அப்படிங்கிறத பத்தி பேச போறோம். சஸ்பென்ஸ்ன்னு சொல்லியிருந்தேனே, அத நான் இப்போ உடைக்கவும் போறேன். வீடியோக்குள்ள போலாம். சேனலுக்கு புதுசா வந்திருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சரியா சொல்லியிருக்கீங்களாங்கிறதையும் பார்த்துறலாம். பார்ப்போம். வீடியோக்குள்ள போலாம். ஓவருக்கு 6 பால் தான். ஆனா நோ பால் போட்டா 7 பால். ஓடு ஐபிஎல் பாப்பியா? ஜெனில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த இந்தியா டூர் ஆஃப் இங்கிலாந்து 2026ல ட்ரெண்ட்ரிட்ஜில் நடக்க போற இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா தேர்ட் T20 மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ப்ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க இந்த ஸ்பெஷல் கிருக்கானந்தா ஷோல. ஓகே, இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம். அதாவது இன்னொரு 24 மணி நேரத்துக்குள்ள இந்த விஷயம் நடக்க போகுது. இது வரைக்கும் கன்ஃபார்ம். இந்த 24 மணி நேரத்துக்குள்ள ஏதாவது நடந்தா சத்தியமா நான் பொறுப்பு இல்லை, நிர்வாகம் பொறுப்பு இல்லை. நான் உங்ககிட்ட சஸ்பென்ஸ்னு சொல்லி வச்சுக்கிட்டே இருந்தேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்தீங்க. அது கமெண்ட்ரி சம்மந்தமான வேலை, டிஎன்பியில் ஆட போறீங்களாங்கிற மாதிரியே நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. நான் சொல்ல வரேன், நீங்கள் பக்கத்தில் வந்துட்டீங்கன்னு சொன்னேன். அது என்னன்னா போதும், சஸ்பென்ஸ் வைக்க வேணாம், போதும். அது என்னன்னா, இப்போ பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் வர ஜூலை 7லிருந்து ஜூலை 26ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. அது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்லையும் ஜியோ ஹாட்ஸ்டார்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒளிபரப்பப்பட போகுது. அதுக்கு நான் கமெண்டேட்டராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி ராஜ் டிவியில் பார்த்தீங்கன்னா லெஜண்ட்ஸ் லீக்குக்கு நான் அப்போது கமெண்ட்ரி பண்ணியிருப்பேன். அது உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போனேன். பண்ணதுக்கப்புறம் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஐம் நாட் ராங். பட் இந்த தடவை நான் போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், நிறைய பேரோட கனவு அதுவாக தான் இருந்துச்சு. இப்போங்கிறத தாண்டி இந்த ஓஜி சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. கிருக்கானந்தா நீங்கள் எப்போ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் போக போகிறீங்க? கிருக்கானந்தா நீங்கள் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் கமெண்ட்ரி பண்ணலாம். கிருக்கானந்தா நீங்கள் அங்கே இருக்க வேண்டிய ஆள் நிறைய பேர் சொன்னீங்க. இப்போ நான் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் போய் கமெண்ட்ரி பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த கமெண்ட்ரி அந்த மைக் எடுத்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் அதாவது இப்படி தான். அதாவது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது ஸ்ரீராம் கேபிட்டல் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் 2026ல் அப்படின்னு சொல்லி நான் பேச போகிறேன் அப்படின்னா, என்னோட பேர் அங்கே வரப்போகுது அப்படின்னா, எழுத வச்சது யாருன்னா அது நீங்கள் தான். உங்களோட மேனிஃபெஸ்டேஷனும் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் காரணம், நான் உங்களால் நான், உங்களுக்காகவே நான் அப்படின்னு நான் எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஆமாம், நான் வேலை செஞ்சேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் அதை ஆசைப்பட்டீங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ அது நடக்கப்போகுது. நடக்கும்போது நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் பாருங்க. பார்த்துட்டு ஏதாவது சேஞ்சஸ் இப்படி பண்ணலாம் கிருக்கானந்தா, அந்த விஷயங்கள்லாம் பேசுங்க கிருக்கானந்தானா, எனக்கு பர்சனலாக எனக்கு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஸோ இது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரில. யூடியூபர் டு கமெண்டேட்டர் அப்படிங்கிறது ஐ திங்க் இந்தியாவில் நான் தான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி லெஜண்ட்ஸ் லீக் கமெண்ட்ரி அப்போவே நான் அதை பார்த்தேன். அதை உங்ககிட்ட நான் அப்போ ஷேர் பண்ணிக்கல. சரி அப்படின்னு இப்போ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில் ஒருவேளை நான் கமெண்டேட்டராக அரங்கேறி விட்டேன் என்றால் இதெல்லாம் எஸ் நடந்துவிடும். அப்புறம் இன்னொன்று, எனக்கு அடுத்தடுத்த நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக மேட்சஸ் இருக்குங்கிறதுனால யூடியூப்பில் வீடியோஸ் போடுறதை நான் முடிஞ்ச அளவுக்கு நிறுத்தாமல் பார்த்துக்கிறேன். ரிவ்யூ அதுலேயும் முக்கியமாக ரிவ்யூ வந்துடும். ப்ரிவ்யூ மட்டும் என்கிட்ட கொஞ்சம் எதிர்பார்ப்பை கம்மி பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அங்கே அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எதுக்காக உழைச்சோம், நம்ம எதுக்காக கனவு கொண்டோம், நம்ம எதுக்காக பாடுபட்டோம், அந்த கமெண்ட்ரிங்கிற விஷயத்துக்காக தான். ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில் கிருக்கானந்தா கமெண்ட்ரி பண்ணணுங்கிறதுக்காக தான். ஸோ அதை நம்ம விட்டுறக்கூடாது. அல்டிமேட் கோல் நம்மளுக்கு அதுதான். ஸோ அதனால் கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்க நான் நம்புகிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். 20 நாள் தான்.
புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அது நடக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. டன். ரொம்ப நன்றி எல்லாருக்கும் இந்த இடத்துல. ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நம்ம ப்ரிவ்யூக்குள்ள போயிருவோமா? உங்கள வாழ்த்துக்கள கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிப்பதன் மூலமா நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நெறைய பேர் விஷ் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். பார்ப்போம். அடுத்தது வீடியோக்குள்ள போலாம். ஓகே. கமெண்ட்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ப்ரிவ்யூக்குள்ள போகும்போது ட்ரெண்ட் பிரிட்ஜ்ல நடக்குது. ட்ரெண்ட் பிரிட்ஜ்னாலே எனக்கு ஞாபகம் வரது 2013 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபைனல். மழை வந்து 50 ஓவர் மேட்ச் 20 ஓவர் மேட்சா மாறி, அதில தோனியோட தலைமையில இளம் இந்திய டீம் வந்து ஜெயிப்பாங்க. அது ஒரு பக்கம். இப்போ இந்த மேட்ச்ல நீங்க வந்துட்டீங்க அப்டின்னா, அ ஒரு விஷயம் கிளியரா இந்தியன் பேட்டிங் எக்ஸ்போஸ் ஆகுது. அந்த ஒரு விஷயம் என்னன்னா, பெல்ஃபாஸ்ட், செஸ்டர்லி ஸ்ட்ரீட், அதுக்கப்புறம் மான்செஸ்டர். இங்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, இங்க பிட்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பவுண்டரீஸ் கொஞ்சம் பெருசா இருக்குங்கிறதுனால, இந்தியன் பேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. அவுட் ஆகுறதெல்லாம் ஒரே மாதிரியே, ஒரே இடத்துல தான். மேக்ஸிமம் அதாவது ஸ்ட்ரைட்லயோ, இல்ல டீப் மிட் விக்கெட்லயோ கிடையாது. ஸ்கொயர் லெக்ல தான் லெஃப்ட், ரைட் பேட்டர்ஸா இருந்தாலும் அவுட் ஆகுறாங்க. அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுச்சு. எல்லா பிட்சஸும் ஒரே வடிவமைப்பு, ஒரே டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. ட்ரெண்ட் பிரிட்ஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதுவரைக்கும் கிரிக்கெட் ஃபாலோ பண்ணவங்களுக்கு ஓகே, ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 64 மீட்டரு. இன்னொரு பக்கம் 64 மீட்டரு. இது எதுக்கு இது சொன்னதுக்கு காரணம் தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல சொல்றேன் கேளுங்க. அதாவது லெஃப்ட் சைடு, ஆஃப் சைடு 64. ஆனா ஒரு பக்கம் ஒரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60, அதாவது 62 மீட்டர் இருக்கும். க டீப் ஃபைன் லெக். ஸ்கொயர் லெக் 64 மீட்டர் இருக்கும். அப்படியே வந்து போனீங்க அப்படின்னா டீப் விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 64, 67 மீட்டர். இன்னொரு பக்கம் ஆப்போசிட் சைடுல 77, 64, 71 இருக்கும். ஸோ ஒரு பக்கம் சின்னது, இன்னொரு பக்கம் ரொம்ப பெருசு. துபாயில நீங்க இந்த ஷேப்ப பார்த்துருக்கலாம். அதேபோல ட்ரெண்ட் பிரிட்ஜ்ல நீங்க எங்க பார்க்க போறீங்க? அப்படிங்கிறதுனால, இங்க இந்த பெரிய எண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ், லெக் ஸ்பின்னர்ஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஸ்லோயர் எண்ட் போடுறவங்க மேக்ஸிமம் அந்த எண்ட்லேருந்து போடுவாங்கங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேட்டர்ஸ் வந்து இப்போ இப்போ ஒண்ணும் இல்ல. ரைட் ரைட் ஹேண்டர் லெக் சைட்ல நிக்கிறாரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 77 மீட்டர், 71 மீட்டர் இருக்குது. இந்த பக்கம் லெக் சைட்ல இருக்கு. என்ன பண்ணுவாரு? அப்ப வளைச்சு அடிக்காம, ஏன்னா அவருக்கு ஃபீல்டர் அங்க வச்சிருப்பாங்க. ஆஃப் சைட் ஃபீல்டர் உள்ள இருப்பாங்க. அதுல டக்குனு மாரி ரிவர்ஸ் ஸ்வீப். புரியுதுங்களா? ஸ்வீப்ப விட ரிவர்ஸ் ஸ்வீப் போடுறதுக்கு. அப்புறம் பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எண்டு. இப்ப 71 மீட்டர், 67 மீட்டர், 64 மீட்டர் ஸ்ட்ரைட் இருக்குது. பின்னாடி இருக்குது. அப்போ பேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? தனக்கு பின்னாடி வந்து 64 மீட்டர் தான் இருக்குங்கும்போது, தட்டி விடுவாங்க. ஓகேங்களா? ராம் ஷாட், ஸ்கூப் ஆடுவாங்க. இல்லன்னா சீக்கு ஷாட்ஸ் ஆடுனா, தூக்கி விட்டா அது பாட்டுக்கு சர்ருன்னு அவுட் ஃபீல்ட் குயிக்கா இருக்கிறதுனால போயிரும். ஸோ இங்க சீக்கு ஷாட் ஆடுறவங்க, ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுறவங்களுக்குலாம் கொஞ்சம் இங்க வந்துட்டாங்கன்னா, அவங்கள கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றது ரொம்பவும் கஷ்டம். ட்ரெண்ட் பிரிட்ஜ பொறுத்தவரைக்கும். பேட்டிங் பாரடைஸா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஞாபகம் இருக்கா? சூரியகுமார் யாதவோட 100 2022ல வந்து அப்போ 55 பால் அடிப்பாரு. அந்த மேட்ச தோத்துருவாங்க. அந்த சீரிஸ இந்தியா தோத்துருவாங்க. ஆனாலும் அவரோட சீரிஸ் அது அந்த சீரிஸ் மறக்க முடியாது. அப்ப பிஷ்னோய் இருந்திருப்பாரு. பிஷ்னோய் இந்த மேட்ச்ல நல்லாவும் போட்டிருந்திருப்பாரு. ஆமா. இங்கிலாந்து 215 அடிச்சிருந்திருப்பாங்க. அது மட்டும் கிடையாது. இங்க நடந்த இந்த T20 பிளாஸ்ட் போட்டிகள்ல வந்து 2026ல குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் 190. 2 தடவ வந்து பார்த்தீங்கன்னா, அங்க 200, 224 அடிக்கப்பட்டிருக்கு. 198 அடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ 200 அடிக்கலாம். எதிர்பார்த்த மாரி பேட்டிங் பாரடைஸ் தான். ஆனா டாஸ வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றது ரொம்பவே பெட்டர்ன்னு சொல்லிக்கப்படுது. பேட்டிங் பண்றது மட்டும் கிடையாது. டாஸ் வின் பண்றது மட்டும் கிடையாது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து 220க்கு மேல, 230க்கு மேல அடிச்சா மட்டும் தான் இது கம்ஃபர்டபுளான ஸ்கோர். 190 அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மாரி கெட்டபிள் ஸ்கோர் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இது 2025 அப்படின்னா, 2024ல நீங்க எடுத்துக்கிட்டீங்க. சாரி 2026னா, இது 2025ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஆவரேஜா 180, அப்புறம் நெறைய 50ஸ், இப்போ சொல்றேன் நெறைய 50ஸ் நீங்க பார்க்கலாம். சில பல 100ஸ் நீங்க பார்க்கலாம். பேட்டர்ஸ்கள் கொஞ்சம் பாவம். ஸ்பின்னர்ஸ்களும் கொஞ்சம் சாரி பவுலர்ஸ்கள் கொஞ்சம் பாவம். ஸ்பின்னர்ஸ்கள் கொஞ்சம் பாவம். உஸ்மான் தாரிக் இங்க நல்ல விதமா போட்ட மாரி பார்க்க முடியுது. ஹை சேஸ் பார்க்கலாம். பெரிய ரன்களும் இங்க சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இல்ல ஸ்கோர்ஸ் பார்த்தாலே தெரியுது. போன வருஷம் ஃபைனல்ல ஹெம்ஷயரும் சோமர்செட்டும் போடும்போது சேஸ் பண்ணி சோமர்செட் வின் பண்ணாங்க. அதையும் நான் சொல்லிக்கிறேன். ட்ரெண்ட் பிரிட்ஜ் பொறுத்தவரைக்கும் மீண்டும் ஒரு பேட்டிங் பாரடைஸ் அப்படிங்கிறீங்களா? கரெக்ட் தான். இங்கிலாந்தே ஃப்ளாட் ட்ராக்குள்ள தான் இங்கிலாந்து இருக்குது. இங்கிலாந்து பிட்சஸ் இருக்குது. அதான் கரெக்ட். அங்க எல்லாமே ஃப்ளாட் ஆயிடுச்சு. டைமென்ஷன் தான் ரொம்ப பெருசு. விக்கெட் எல்லாமே ஃப்ளாட் ஆக்கி விட்டுட்டாங்க. அதுல ட்ரெண்ட் பிரிட்ஜ் மட்டும் என்ன விதிவிலக்கா என்ன? ட்ரெண்ட் பிரிட்ஜும் ஃப்ளாட் ட்ராக் தான். சரி இப்ப ஃப்ளாட்டா இருக்குது. என்ன பண்ண போறாங்க? இந்தியாவோட பிளேயிங் 11 கேட்டீங்கன்னா, இங்கிலாந்துல மாத்த மாட்டாங்க. இந்தியன் டீம்ல தான் மாத்தி ஆகணும். ரவி பிஷ்ணோய தான் எடுப்பாங்க. இல்ல ரவி பிஷ்ணோய்க்கு இன்னொரு வாய்ப்பு குடுக்கலாங்கும்போது, இல்ல நீ 2 நோ பால் போட்டிருக்க. மறக்க முடியாத நானே ஒரு மேட்ச் ஜெயிக்கலாம்னு நெனச்சேன். அதையும் நீ கெடுத்துட்டல்ல அப்படின்னு சொல்லி, ஸ்ரேயாஸ் ஐயர் ரவி பிஷ்ணோய உட்கார வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரவி பிஷ்ணோயோட கதை ஓவர்ன்னு நான் நெனைக்கிறேன்.
ஏன்னா அவருக்கு பதிலா ஆடுறதுலாம் வாஷிங்டன் சுந்தர் நான் ஆட வைப்பேன். பேட்டிங் கூட கொஞ்சம் பண்ணி குடுப்பாப்ல அப்படிங்கிறத யோசிப்பாங்க. இல்லன்னா பிரின்ஸ் யாதவோட போவாங்க. எனக்கு என்னமோ பிரின்ஸ் யாதவோட போறது சரின்னு எனக்கு தோணுது. இந்த பிட்ச்ல நான் மான்செஸ்டர்ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு ஸ்பின்னர் போலாம் சரியா இருக்கணும். பட் இங்க எனக்கு இன்னொரு ஸ்பின்னரோட போறதுல எனக்கு பெருசா உடன்பாடு கிடையாது. நான் பிரின்ஸ் யாதவோடவே போங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ நீங்க அந்த பக்கத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, எனக்கு அங்கேயும் பெருசா மாத்தணும்ங்கிற உடன்பாடு கிடையாது. மாத்தவும் மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். வின்னி காம்பினேஷன கலைக்க மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸா? இந்த வின்னி காம்பினேஷன் கலைக்கிறதுக்கு? சொல்லுங்க. இங்கிலாந்து அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இப்ப எதுக்கு கிறுக்கான தானே சிஎஸ்கேவ இங்க இழுத்த அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு ஆத்திரம் அடங்கல. இவரு ஆனர், ஐ எம் பேனர் அப்படிங்கிற மாரி அவ்ளோ பண்ணாங்க. அதெல்லாம் என்னால மறக்க முடியாது. பிளேயிங் 11 மாத்துற விஷயத்த மட்டும். பிளேயிங் 11ன்னா அவங்க தான் இவன்ட்ட ஜூஸ் குடிக்கும் போதெல்லாம் அவன் ஞாபகம் தானடா வரும் அப்படிங்கிற மாரி எனக்கு எனக்கு ஆமா பிளேயிங் 11 மாத்துனா எனக்கு அவங்க ஞாபகம் தான் வரும். சரி ஓகே. நான் அந்த வீக்னஸ் பத்தி பேசிட்டேன். எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க இந்தியன் டீமோட பேட்டர்ஸ்ங்கிறத பத்தி பேசிட்டேன். சரி இங்க ஒரு முக்கியமான விஷயத்த பேசுறோம். வருவோம் பேட்டிலுக்குள்ள வருவோம். சூரியவன்ஷி வந்து ஜோஸ் டங் ஒரு பெரிய 6 ஒண்ணு அடிச்சாரு. ஃபைன் லெக் மேல ஆர்ச்சரையும் வெரி அடிச்சாரு. வெறிங்கிற வார்த்தைய நான் பயன்படுத்தினேன். அடிச்சாரு. இப்போ ஆர்ச்சருக்குலாம் இருக்கும். இங்கிலாந்து பவுலர்ஸ்ல ஒரு என்னடா இது பொதுவாவே இருக்கும் இந்தியன் டீம பார்த்து, இந்தியன் பேட்டர்ஸ்ல பார்த்து. நீ ஐபிஎல்ல வேணா பெரிய ஆளா இரு. என் நாட்ல ஒண்ணும் கிடையாது அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல. அததான் பண்ணுவாங்க. ஈகோ அது ஒண்ணு இருக்கும். அதனால சூரியவன்ஷிய பெருசா அடிக்க விடாம பண்ணணும், பார்த்துக்கணுங்கிறது அவங்க கிளியரா இருப்பாங்க. அதனால மத்தவங்கள விட சூரியவன்ஷிக்கு ஹெவி பிரஷர் 1 இந்த சின்ன வயசுல 1. அப்புறம் அபிஷேக் சர்மா வந்து இங்க மத்தவங்கள காட்டிலும் அவர்கிட்ட ஒரு 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 ஸ்பெஷல் இருக்கு. அவர் ஆங்கிள புடிச்சுட்டாரு. இப்போ இப்போ என்ன பிரச்சனை அப்டின்னா, இந்தியன் பேட்டர்ஸ் எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. மொத்தமா இல்ல. அபிஷேக் சர்மா மட்டும் அதுல விதிவிலக்கு. அவரு எக்ஸ்போஸ் ஆகாம அவரு ஒரு பக்கம் நல்லா விளையாடுறாரு. பவுண்டரீஸ் அடிக்கிறாரு. அவரு அவருக்கு இப்போ இந்த இந்த பிட்ச் பாருங்களேன். ஸ்கொயர் லெக் பவுண்டரி சின்னதுங்கிறதுனால, அவரால வளைச்சு 6 அடிக்க முடியும். அவர வந்து ஒண்ணு பண்ணுவாங்க. அந்த பக்கம் கவர்ஸு பக்கம் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ண வைப்பாங்க. அது 77, 71 மீட்டர் இருக்கிற பிட்சஸ்ல. அந்த அந்த இடத்துல ஏரியால. ஆனா, அவரு ஏரியாவ செலக்ட் பண்ணி அடிக்க கத்துக்கிட்டாரு. ஸோ ப்ரூக் பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயத்த யோசிப்பாரு. எப்படியாவது எனக்கு வந்து நீங்க அபிஷேக் சர்மாவையும், கீழ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திலக் வர்மாவையும் எடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி அவர் ஒரு அசைன்மென்ட் குடுத்துருவாரு. துபேவையும் எடுக்கணும்னு சொல்லிருவாரு. இப்போ இந்தியன் டீம் பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியன் பேட்டர்ஸோட என்ட்ரி பாயிண்ட். ஆ இப்போ இந்தியாவோட டாப் ஆர்டர் பேட்டர் சரியா விளையாண்டாங்கன்னா, இங்க என்ட்ரி பாயிண்ட் கரெக்ட்டா இருக்கும். திலக் வர்மாவுக்கு பொசிஷன் இல்லன்னு சொல்லியிருந்தா, அத தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு ஹர்திக் பாண்டியா வராரு அப்படின்னா, நீங்க திலக் வர்மாவ தான் வெளியில வச்சாகணும். வேற யார நீங்க வெளியில வைப்பீங்க? இப்போ அதனால திலக் வர்மாவுக்கு பொசிஷன் கிடையாது. இப்போ திலக் வர்மா நம்பர் 5 வராரு அப்படின்னா, திலக் வர்மா வந்து கடைசி 18வது, 19, 20 3 ஓவர் ஃபேஸ் பண்ற மாரி தான் இருக்கும். 3 ஓவர் ஃபேஸ் பண்ணும்போது அங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வராங்க. அப்போ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அடிக்க அப்போ ஒரு என்ட்ரி பாயிண்ட் இந்தியன் டீமோட தாட் ப்ராசஸ் எல்லாம் கரெக்ட்டு. ஆனா அமையணும். புரியுதுங்களா? இப்போ ஹாரி ப்ரூக் என்ன பண்றாருன்னா, கரெக்ட்டா ஸ்ரேயாஸ் ஐயர் இருக்கும்போதே ஸ்ரேயாஸ் ஐயரும், சிவம் துபே இருக்கும்போதும் ஸ்பின்னர்ஸ வச்சு ஓட்டுறாரு. ஓட்டுறாருன்னா, ஆமா ஓட்டுறாரு. இங்க வந்து வில் ஜாக்ஸ வச்சு போட வைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதில் ரஷீத வச்சு போட்டாரு. தௌசன் வச்சு போட்டாரு. அவரு ஒரு மாரி பண்றாருன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனா, இங்க இந்தியன் பேட்டர்ஸ் ஸ்பின்னுக்கு கொஞ்சம் தடுமாறுறதையும் பார்க்க முடியுது. ஸோ, அந்த என்ட்ரி பாயிண்ட் சரியா வந்துச்சுன்னா, இந்தியன் பேட்டர்ஸ்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். திலக் வர்மா வந்து ஸ்பின்ன ஃபேஸ் பண்ணக்கூடாது. அவருக்கு ஸ்பின் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. பட் ஃபாஸ்ட் பவுலிங் நீ எந்த பால் போட்டாலும், எப்படி போட்டாலும் அதான் எந்த எந்த தியேட்டர்ல என்ன படம் வந்தாலும் தல தான் அப்படிங்கிற மாரி அவரு ஒரு பக்கம் பேட் பண்றாரு. துபே வெர்சஸ் ஸ்பின்ன விட துபே வெர்சஸ் ஃபாஸ்ட் பவுலிங் ஸ்டாட்ஸ் வேற மாரி இருக்கு இந்தியாவுக்கு போடும்போது. செம்மையா ஆடுறாரு. அத பார்க்க முடியுது. ஸோ, இப்போ இஷான் கிஷனும் கொஞ்சம் ரன் அவுட்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டாரு. ஸ்ரேயாஸ் ஐயரும் டீசென்ட்டா பேட் பண்றாருங்கிறபோது, இப்போ ஹாரி ப்ரூக்கும் அவங்கள சகாக்களும் பிளான் பண்ணுவாங்க. இவங்களோட திட்டத்த உடைக்கணும். அவங்க என்ட்ரி பாயிண்ட்ட கொஞ்சம் கொச்சா மச்சான்னு கலக்கி கொஞ்சம் குழப்பி வைக்கணும். குழப்பி வச்சேன்னா 20, 30 ரன் எனக்கு கம்மியாகும். புரியுதுங்களா? 189, 190லாம் அடிச்சாங்க. ஆனா எனக்கு பிரச்சனை அந்த விக்கெட்ஸ் தான். இந்தியன் டீம்ல கௌதம் கம்பீர் சொல்லுவாரு. அவங்களும் கேப்டனா தான் யோசிப்பாங்க. 5 விக்கெட் 190ன்னா பரவால்ல. 5 விக்கெட்டுன்னா நீங்க 190 இல்ல 230 அடிப்பீங்க. இங்க 7 விக்கெட் போறதுனால தான் அங்க 190க்குள்ள 180க்குள்ளயே வந்து இங்க சுருண்டு விழுறோம் அப்படிங்கிற மாரி இங்க யோசிப்பாங்க. அப்படின்னா ஆர்ச்சர் அண்ட் அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அபிஷேக் சர்மாங்கிறதாட்டி சூரியவன்ஷி மேல பெருசா டார்கெட் வைப்பாங்க. ஹாரி ப்ரூக் அந்த ஸ்பின்னர்ஸ வச்சு அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. அது இதுவரைக்கும் சரியா தான் போய்க்கிட்டு இருந்துகிட்டு இருக்கு. அத வச்சு ஏய் அப்படின்னு வருவாரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, துபே, திலக் வர்மா கீழ இருக்காங்க. அக்ஷர் பட்டேலோட பேட்டும் கொஞ்சம் வீச வேண்டிய ஒரு நிலைமைக்குள்ள இருந்துகிட்டு இருக்குது. ஸோ 190 இல்லாம நெறைய டாட்ஸ் வைக்காம, நெறைய விக்கெட்ஸ்ல விடாம ஆடுனாங்கன்னா, இந்தியா 230,
அடிக்கிறதுக்கு. இங்க அடிச்சிட்டாங்கன்னா, அடுத்தடுத்த போட்டியில அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப முக்கியமான படி டூ ஆர் டை போட்டி வேற இருக்கிறதுனால, கேப்டன் லீடிங் இன் ஃப்ரண்ட் அண்ட் வைஸ் கேப்டன் லீடிங் இன் ஃப்ரண்ட்னு ஆடி ஆகணும். சீனியர்களும் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதையும் நான் இங்க தெரிவிச்சுக்கிறேன். 1. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்க நீங்க இங்கிலாந்து சைட்ல வந்து சால்ட், பட்லரு அவங்க ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு இன்னிங்ஸ் தான் ஆடியிருக்காங்க பேட்டிங். ஸோ நம்ம பெருசா கிரிட்டிசைஸ் பண்ண வேணாம். அர்ஷ்தீப் சிங்க அ ஒரே போட்டு சாத்துன்னு ஹாரி ப்ரூக் சாத்துனாரு. ஸோ இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இங்கிலாந்துல வந்து ஹாரி ப்ரூக், பெத்தல், டாம் பேண்டன் இவங்க 3 பேரும் குறிப்பா ஹாரி ப்ரூக், பெத்தல் ஸ்பின்ன கவனிப்பாங்க. ஸோ அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவோட பவுலிங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்போஸ் பேட்டிங் எக்ஸ்போஸ் பண்ணி அதுலேருந்து விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆங்கிள பிக் பண்ணி அடிக்க வைக்க தான் நெறையாக்கு ட்ரை பண்ணுவாங்கங்கிற மாரி நான் நெனைக்கிறேன் அந்த பக்கத்துல. இந்த பக்கத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி கொஞ்சம் குழம்பி இருப்பாங்க. ஆல்ரெடி பிரச்சனையில இருப்பாங்க. இதுதான் நமக்கான நேரம்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர். இப்ப ப்ரூக், பெத்தல், டாம் பேட்டன் 3, 4, 5 பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் கண்டிப்பா அப்படிங்கிற மாரியும், வில் ஜாக்சன் இதுல கூட வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு அப்படிங்கிற மாரி பார்க்கப்படுது. சாம் கரன் நல்லா பவுல் பண்றாருங்க. ஆமாங்க. நல்லா ஸ்லோ மிக்ஸ் பண்ணி போறாரு. லியம் டோசன் நல்லா போறாரு. ஸோ இங்கிலாந்து பொறுத்தவரைக்கும் அவங்க பவுலிங் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. போன மேட்ச்சு பெத்தல், டாம் பேண்டன், ஹாரி ப்ரூக் நல்லா பண்ணாங்க. ஸோ ஓவரால் இப்ப எப்படின்னா, அவங்க ஃபீல்டிங், பேட்டிங், பவுலிங் பிளான்டாவும், கலெக்டிவாவும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுங்கிறதுனால இங்கிலாந்து பத்தின கவலை இல்ல. இங்கிலாந்து 189, 190 சுருட்டி 7 விக்கெட் எடுக்குறாங்க. 40 டாட்ஸ் போடுறாங்கங்கிறதே பாசிட்டிவ் தானே. இங்க சேஸ் பண்ணி வின் பண்றாங்கங்கிறது பாசிட்டிவ் தானே. ஸோ இப்போ ட்ரெண்ட் பிரிட்ஜ்ல வரும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டா வருவாங்க. ஆனா எனக்கு ஒண்ணு தோணும். பெல்ஃபாஸ்ட், செஸ்டர்லி ஸ்ட்ரீட், மான்செஸ்டர்ன்னு சொல்லி இந்தியன் பேட்டர்ஸ் ஒரு பாடம் கத்துட்டு வந்திருப்பாங்கங்கிறதுனால, இந்த மேட்ச தனிப்பட்ட வகையில் இந்தியா ஜெயிப்பாங்க. 52% 52% இந்தியா ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. 48% இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குதா நான் பார்க்குறேன். இந்த சீரிஸ் 1க்கு 0ன்னு இருந்து 1க்கு 1 ஈக்குவல் ஆகும். அடுத்தடுத்த T20 மேட்ச் செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் நான் அந்த பேட்டிங்க பத்தி பேசும்போது இந்தியன் பேட்டிங் வெர்சஸ் இங்கிலாந்து பவுலிங் அந்த ஆங்கிள் இருக்குல்ல, அந்த ஆங்கிள்ல வந்து அவங்க வந்து ஸ்கொயர் லெக்ல இல்லாம 71, 77 இந்த மீட்டர் பக்கங்கள கவர் பண்ற மாரி அடிக்க வைக்கிற மாரி இருக்கும். அதுதான் டார்கெட் பண்ண வைப்பாங்க இந்தியன் பேட்டர்ஸ்ல வச்சு விக்கெட் எடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். பார்ப்போம். சாம் கரன், ஸ்லோயரன்ஸ்லாம் செம்மையா மிக்ஸ் பண்ணி போட்டுருக்காரு. நல்லா இருக்கு. என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். ட்ரெண்ட் பிரிட்ஜ்ல யார் ஜெயிப்பாங்க? யார் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் வாங்குவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. பட் ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாரு. இது ஸ்ரேயாஸ் ஐயரோட சீரிஸா இருக்கும். ஸ்ரேயாஸ் ஐயர் ரைஸ் எவார்ன்னு. அதுக்கேத்த மாரியே ஃபர்ஸ்ட் மேட்ச்லயும் அடிச்சாரு, செகண்ட் மேட்ச்லயும் அடிச்சுட்டாரு. பிரஷர் ஆயிக்காதீங்க மக்களின் கேப்டன். பிரஷர் ஆயிக்காதீங்க. நீங்க வரலாம், நீங்க அடிக்கலாம், பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? பவுலர்ஸ்கள் மட்டும் வச்சு அதாவது ஸ்ரேயாஸ் ஐயர் இப்போ ஒண்ணு பண்ணணும். என்கிட்ட இந்த மாதிரியான பவுலர்ஸ் தான் இருக்காங்க. இவங்கள கிட்ட இருந்து நான் எப்படி ஜெயிக்கிறத ஏற்படுத்தி கொண்டு வரப்போறேன் அப்படிங்கிறது தான் மேட்டர். பார்ப்போம். வீடியோ நிறைவடைகிறது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட வாழ்த்துக்களுக்கு நன்றி. பாண்டிச்சேரி பிரீமியர் லீக்ல கிறுக்கானந்த நான் கமெண்ட்ரி பண்ண போறேன். உங்களோட சப்போர்ட்ட குடுங்க. அதுல சந்திக்கிறேன். டிவில சந்திக்கிறேன். பார்க்கலாம்.